வணக்கம். இப்போ நம்ம திண்டுக்கல்ல இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நீட் ரிசல்ட் வந்ததுலேருந்தே ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் 5லேருந்து 10 மாணவர்கள் நீட் தேர்ச்சி பெற்றவர்கள். சார், நம்ம தமிழ்நாட்டில் படிக்கலாமா, இல்லை நார்த் இந்தியாவில் இங்கே தான் ஃபீஸ் உங்களுக்கே தெரியுமே, கிட்டத்தட்ட ப்ரைவேட்டான போனால் கோடிகளை தொடுது. அப்போ அதை முடியாதே, இல்லை பேசாமல் அப்ராடில் போகலாமா, சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்குமா அப்படின்னு நிறையா. அதுவும் பார்த்திங்கன்னா யூடியூப்பு, நம்ம இன்ஸ்டாகிராம் தொட்டால் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிறாங்க, திருச்சி சித்தப்பாங்கிறாங்க, தஞ்சாவூரில் பெரியம்மாங்கிறாங்க. இது மாதிரி நிறைய யூடியூப் பேரை பாவம் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. முதல்ல அப்ராடு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுங்க. நான் சொல்கிறதா இருந்தாலும் யார் சொன்னாலும் சரி, என்எம்சி சொல்லணும். நேற்றுனா ஒரு நத்தத்தில் ஒரு பேரண்ட்டை பார்த்துட்டு வந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, பிலிப்பைன்ஸில் படிக்க போகிறேங்கிறார். பிலிப்பைன்ஸில் ஏன் படிக்கக்கூடாது, ஏன் படிக்கலாம் அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யாவில் படிக்கலாம், கிர்கிஸ்தானில் படிக்கலாம், ஜார்ஜியா படிக்கலாம், தஜிகிஸ்தான் படிக்கலாம், ஏன் இங்கே படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரியா? இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும், இப்போவே கிட்டத்தட்ட 20க்கு 25 அட்மிஷனுக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம் உஸ்பெகிஸ்தானில். அங்கே ஏன் போகலாம், ஏன் போகக்கூடாது? இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு அந்த உங்கள் யூடியூப்லேயோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்து எனக்கு சிரிப்புத்தே வந்துச்சு. நம்ம நண்பர் தான். சரியா? ஆண்டவா கடன் கொடு, ஆண்டவா எனக்கு ஒரு வரம் கொடுன்னு வேண்டுது அந்த அம்மா. சரியா? எங்கள் அண்ணன் எப்படி அந்த வீடியோலாம் எடுத்தான்னு தெரியல. பரவாயில்ல, வாட் எவர் இட் இஸ். நீங்கள் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், இது உங்களுக்கு உங்கள் குழந்தை 6 ஆண்டு காலம் படிப்பை முடித்துட்டு வரும் வரை கூட நிற்காது. சரியா? ஸோ இங்கே அப்ராடு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும். ஒன்று, அந்த கல்லூரியோட இவங்க எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னரா, அது கவர்மெண்ட் காலேஜா, என்எம்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டதா, அதை விட மிக முக்கியமாக 6 ஆண்டுகளுக்கு இவங்க போன அட்டன் பண்ணுவாங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்களா. இதே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது என்னோடய அனுபவத்தில் கசப்பான உண்மை. உங்களுக்கு அது நிறைய பேர் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. சரியா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கும் 6 ஆண்டுகளுக்கும் உங்கள் குழந்தை படித்து முடிச்சுட்டு வெற்றிகரமாக திரும்பும் முறை ஃபாலோ பண்ணணும். இல்லை தமிழ்நாட்டிலே படிக்கணும் சார், நான் அப்புறம் வேணாம் சார், தமிழ்நாட்டிலே படிப்போம். சரியா? அது எவ்வளோ செலவு வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாலும் சரி. அதே போல் நேற்றுனா ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஒரு குழந்தை எங்கள் ஊர் பக்கத்தில். அந்த பொண்ணுனா வெறும் 118 மார்க் எடுத்திருக்கு. பட் கைட் பண்ண ஆள் இல்லை. அந்த பொண்ணுக்குன்னா அசால்ட்டாக 118 மார்க் எடுத்தாலும் ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைக்கு சீட்டு கிடைக்கும். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டாவில், ப்ரைவேட் காலேஜஸில் கிடைக்கும். கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சரியா? ஸோ தப்பான கைடன்ஸில் உங்கள் குழந்தையோட எதிர்காலத்தை நிச்சயமாக வீணடிச்சிடாதீங்க. எந்த ஒரு சந்தேகமாலும் நீங்கள் அட்மிஷனாக போன அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன சந்தேகமாலும் கூப்பிடுங்க. ஒவ்வொரு மாவட்டமும் வந்துக்கிட்டு இருக்கோம், வாங்க சந்தியுங்கள். அதே போல் வரக்கூடிய இந்த மாதம் ஜூன் 29 திருச்சி பிஎல்ஏ ரத்னா ரெசிடென்சியில் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை உஸ்பெகிஸ்தானில் உள்ள எல்லா அங்கே உள்ள அந்த டீன், ஹெச்ஓடிஎஸ், அந்த இன்டர்நேஷனல் கோஆர்டினேட்டர் எல்லாம் வராங்க. நேரடியாக சந்தித்து பல சந்தேகங்களை கேட்கலாம். ஃப்ரீயாக இருந்தால் அன்றைக்கி வாங்க. அது கண்டிப்பாக முன்பதிவு அவசியம். எனக்கு ஃபோன் போட்டு கூட வாங்க. சரியா? மிக்க நன்றி.